சொல்லுமா, கால்லாம் பண்ணியிருக்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? உனக்கு 7 நாள் டைம். அதுக்குள்ளே அந்த பையன்கிட்ட லவ் சொல்லிட்டு என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். நமக்கு பிடிச்சவங்க முன்னாடி போய் நின்று அவங்க கண்ணை பார்த்து சொல்றதுல தானே இருக்கு. இது என்ன ஆசையா, இதுதான் காதலா, என்னன்னு தெரில மச்சான். ஜாதகம் கேட்குறாங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஹாய். ஹாய். ஹாய் அண்ணா. ஹேய், காலேஜ் போல? இல்லைண்ணா, நான் அவன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். அடிப்பாவி, பொய் சொல்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணா உன்ன? சொல்கிறேன். அப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஓ, 7 நாள். ஆமா, இவ நேர்ல தான் லவ் சொல்லுன்னு ஒத்த கால நிக்கிறான். ஏன் பேபி, நானும் இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் ஜாதகம் ரெடி பண்ணி உன் வீட்டில் கொடுத்துட்டுமா? எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன, இவன் லவ் பண்ணுறத அவன்கிட்ட சொன்னுமா? ஏய், வாயை உடச்சிருவேன். மது, அண்ணம்மா. அது இல்லைண்ணா, நான் சொன்ன எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்போ வேற என்ன பண்ணணும்? எனக்கு அவனோட ஜாதகம் மட்டும் வேணும். நீங்கள் தான் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வரணும். அவன் எங்கே வச்சிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இம்பாசிபிள். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய், அவ எவ்வளவு கெஞ்சிரா, எடுத்துட்டு வந்து கூட. சரி, நாளைக்கு இதே இடத்துல சந்திப்போம். நான் எடுத்துகிட்டு வரேன். என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை மச்சான், நாளைக்கு ஆளை பார்க்க வெளியே போகிறேன். அதான் ஒரு நல்ல சட்டையாக தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அந்த ப்ளூ சட்டையா? ஆ அதே சட்டை தான் மச்சான். நீ உள்ளே இருக்கா பாரு, நாங்கள் தேடுறேன். அது நீ எங்கே தேனாலும் கிடைக்காது. ஏன், தானம் பண்ணிட்டியா? அது வீட்டில் போரிங்காக இருந்துச்சா, அதான் துணியெல்லாம் துவைச்சு போட்டேன். சூப்பர் மச்சான், சூப்பர். இப்படி தான் இருக்கணும். மச்சான், நீ தான் மச்சான் ஜாலியாக இருக்க, ஆள் கூட வெளியெல்லாம் போகிற. எங்கடா ஜாலியாக இருக்கு விட்ட? அதான் ஜாதகத்தோட விட்டியே. சரி மச்சான், பாரு. ஓகே மச்சான், ஓகே. இவன் எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையே. இவன் ஆஃபீஸ் போகிறதுல கண்டுபிடிக்கணும். ஐடியா. மச்சா, உனக்கு இந்த ஜாதகம்லாம் இருக்காடா? இல்லைனா சொல்லுடா, பக்கத்தில் போடுறாங்களாம், போய் போட்டு வந்துடலாம். உனக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். அதெல்லாம் இருக்குடா. அப்படியா? நான் பார்த்ததே இல்லை. டேய், பீரோவில் தாண்டா இருக்கு. ஓகே மச்சான். சரி மச்சான், நான் கிளம்புறேன். சரிக்கு மச்சான், பார்த்து பத்திரம் போயிட்டு வா. மச்சான், என்னடா? நீ தான் மச்சான் ஜாலியாக இருக்க, ஆளோட வெளியெல்லாம் போகிற. கடுப்பேத்தாமல் கிளம்பிடு. ஏன் மது, இப்போ ஜாதகம் பொருந்தணும், இல்லைன்னா அதுக்கான பரிகாரம் இருக்கணும், அப்படிதானே? ஆமாம். ஏன்? சப்போஸ் ஜாதகமும் பொருந்தலை, பரிகாரமும் இது இல்லைன்னா என்ன பண்ணுவ? நான் நினைச்சதை நீ சொல்லிட்டடா. உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா? 2 பேரும் வாயை பொத்திட்டு உட்காருங்க. ஏய், அம்மா கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா, என்னாச்சு? ஓகேவா? ஏம்மா, என்னாச்சு? என்னடி, என்னாச்சு? சரி, நீங்கள் பாருங்கள், நான் கிளம்புறேன். ஏய், என்னடி ஆச்சு? என்னடா இவ்வளவு வேகமா போறா?
வந்து உக்காரு. ஜாதகம் 2 பேருக்கும் 2 பேருக்கும்? அற்புதமா பொருந்திருக்கு. அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணலாமா? தாராளமா நாளைக்கு சொல்லிடு. சரிம்மா. ஹலோ, இன்னைக்காச்சும் வருவீங்களா? சரி, ஓகே, வாங்க. ஹலோ. ஏண்டா என்னாச்சு? என்னடா சொல்கிற? சரி இரு. என்னடா இது? ஏன்டா? இல்லைடா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் இருக்கும்போதே அவள் இன்னொருத்தோட சுற்றிட்டு இருக்காடா. என்னன்னு போய் கேட்டதுக்கு பிரேக்கப்ன்றா. என்னை குப்பையே யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாடா. எனக்கு வேறு வழியே தெரிலடா. நீ செத்தா எல்லாம் மாறிடுமா? இல்லைடா. சூசைடு பண்ணுறலாம் ஜென்ரேஷன் ஆரம்பிச்சில உங்களுக்கு? புது ட்ரெண்டாக மாறிச்சில உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் சூசைடு, என்ன ஆனாலும் சூசைடு. இந்த காதல் வரும்னா கவிதை எழுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கையெடுத்துட்டாலே போதும், வராத காதல் கூட வந்துடும்னு இந்த ஜென்ரேஷனை பார்த்தா கற்றுக்கிட்டேன். மிரட்டி அவங்க பேர் லவ்வாடா? சரி, அதுக்கு பேர் காதல் இல்லை, பிளாக்மெயில். நீ செத்துட்டா அவன் நினச்ச ஒரு 3 வருஷம் ஃபீல் பண்ணுவாளா? 2 வருஷம் படா. நீ செத்துட்ட உங்கள் அப்பா அம்மா தானே ஃபீல் பண்ணுவாங்க, அவ இல்லை. அவங்கள பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாடா? நீ போயிட்டா அவங்க எப்படி வாழ்வாங்க? அவங்க பாசத்துக்கு முன்னாடி என்னடா லவ்வெல்லாம்? நான் ஒன்று கேட்குட்டா? காதல் வரும்போது நீ பிறந்தியா, இல்லை அப்போ தான் உசுறு வந்துச்சா? அப்புறம் என்ன காதல் போகும்போது மட்டும் செத்து போன்னு நினைக்கிறீங்க? மச்சான், என் கஷ்டத்தை யார்ட்டையா சொன்னா மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு நினச்சேன்டா. ஆனால் சொல்கிறது கூட ஃப்ரெண்ட்ஸிங்க யாரும் இல்லைடா. அதான் நான் ஒன்று சொல்லட்டுமா? இது உன் கஷ்டம், உன்னை தவிர யாருக்கும் புரியாது. அதை தெரிஞ்சுக்கிற தேவையும் யாருக்கும் கிடையாது. உன் 90% கஷ்டத்தை நீ சொல்கிற, ஆனால் அது எதிரில் முழுசாக போய் சேராது. கஷ்டம்னா மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களை தேடாது, உன்னை தேடு. புரிஞ்சுக்கா மச்சான்? இந்த மாதிரி தப்பான முடிவுக்குன்னு வராத. லவ்னா என்னன்னு தெரியாமல் லவ் பண்ணிட்டுருக்கோம். நம்மளை மாதிரி பசங்க பொண்ணுங்கள்லாம் வாழணும், சாவக்கூடாது.